பேசிக் ஆஃப் டெய்லரிங் டே 13. பயாஸ் அட்டாச் பண்ணி நாம் எப்படி அதை ஸ்டிச்சஸாக போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதுலேயே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஹெம்மிங்னா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ மேக்ஸிமம் யாரும் ஹெம்மிங்ஸ் பண்ணுறது இல்லை, எல்லாருமே ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஹெம்மிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக ஒரு டைம் இப்படி மடித்து இதை பேக் சைடு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் அயன் பண்ணுறத முடிஞ்சால் நீங்கள் அயனிங்கும் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா இன்னுமே நமக்கு ஹெம்மிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக வரும். ஃபேப்ரிக் இருக்குல்ல நம்ம அட்டாச், இது வந்து நம்மளோட பேக் சைடு. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து சைடு வந்து பேக் சைடு இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். நாம் இதை இந்த பக்கம் உள் சைடு ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த நாட் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதனால் இந்த மெயின் ஒரு லேயரில் மட்டும் பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். அகைன் இப்போ இந்த ரெண்டு கீழே இருக்கிற அந்த லேயர்லேயும் சேர்த்து நம்மளோட பைப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பைப்பிங் நத்திங் பட் கீழே பாருங்கள் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு கீழேருந்து ஜஸ்ட் ஒரு லூப் ஃபார்மில் போட்டால் அவ்வளோதான், நம்மளோட ஹெம்மிங் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக பண்ணிங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிற டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வெளியே விசிபிளாக தெரியும். நான் வந்து இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் பக்கத்தில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம பஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விசிபிளாக நமக்கு த்ரெட்டு வெளியே தெரியும். ஸோ நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக கம்மியாக பார்த்து குத்தி எடுக்கணும். ரொம்ப இப்போது ஹெம்மிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி எண்ணாட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே ஹெம்மிங் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம எண்ணாட் போடுறது எப்பயும் போல தான், நீடில் மேலே எடுத்துகிட்டு கீழேருந்து இந்த த்ரெட் எடுக்கிறோம்ல, இதை 1 2 and 3 ஒரு 2 டைம் எக்ஸ்ட்ரா ரொட்டேட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நமக்கு எண்ணாட் ஈஸியாக விழுந்துடும். நம்மளோட பேக் சைட் ஃபினிஷிங் ஹெம்டாக க்ரீன் கலர் த்ரெட் வச்சு போட்டோம்னா இந்த ஹெம் பண்ணது வெளியே தெரியவே தெரியாது.